நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்றத நமக்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குது இல்லையா? கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமா இருக்கு. கர்த்தரை அறியாதவங்களுக்கு அவங்க திகில் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்துல அவரை விசுவாசிப்பதே நம்ம செய்ய வேண்டிய கிரியையா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே எதை குறித்து சிந்திக்குது, எதற்காக நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்ம சிந்தை எதை குறித்து சிந்தனையா இருக்கிறது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். ஆமே. பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள்னு சொல்லி. அப்போ புத்தி உள்ள சிந்தை எது என்று நம்ம அடுத்த கேள்வி நம்ம கேட்டு பார்ப்போம். அப்போ புத்தி உள்ள சிந்தைகள் இருக்குதுன்னா புத்தி இல்லாத சிந்தைகளும் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மாம்ச சிந்தையும் இருக்குது, ஆவிக்குரிய சிந்தையும்ன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம் இல்லையா? அப்போ புத்தி உள்ள சிந்தை என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமேன். ஆமேன். அப்போ புத்தி உள்ள சிந்தையா இருங்கள்ன்றதை நம்ம வாசிச்சோம். இப்போ புத்தி உள்ள சிந்தைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு. இதுதான் புத்தி உள்ள சிந்தை. அது மட்டும் இல்லாம, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை அவைகளே செய்யுங்கள். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதான் நம்ம செய்யணும். நம்ம சிந்தை தான் செயலாக வெளியே வரும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இத நம்ம சிந்திச்சு கொண்டே இருந்தோம்னா, அதை சிந்திச்சு செயல்ல நம்ம நடக்கும்போது என்ன நடக்குமா? அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஏன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கு. அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? சோதித்தருங்கள்னு சொல்லி எழுதி. அப்போ நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளோட செயல்களும் இருக்கும் இல்லையா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? ஒரு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவோம். பொல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்? பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாவைகளை எடுத்து காட்டுவோம். அப்போ அவன் இருதயத்துல என்ன இருக்கோ, நினைவுகள் எப்படியோ அப்படிதான் பேச்சிலையும் செயல்லையும் எல்லாத்துலயும் அவனுக்கு வெளிவரும். அப்போ இருதயத்தின் நினைவு நமக்கு எப்படி இருக்குது? அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? புத்தி உள்ள சிந்தையாய் இருங்க. பொல்லாத சிந்தைகளும் இருதயத்துல தோணும். அப்போ பொல்லாத சிந்தை இருந்துச்சுன்னா அவன் பொல்லாத மனுஷன் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அவனோட சிந்தை தான் செயலாக வெளியே வரும். அப்படி பொல்லாத சிந்தனைகள்லாம் என்னன்றதை நம்ம வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 21-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எப்படின்னா, விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்படும். இதெல்லாம் பிசாசு எரிகிற அக்னி அஸ்திரங்கள். அப்போ அந்த அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி எழுது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி எழுது. அப்போ நம்மளோட ஆயுதம் எப்படி இருக்குன்னா, மாம்சத்துக்குரியவைகளா இராம அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும். நம்ம மாம்சத்துல தானே இருக்கிறோம். ஆனா நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறவா இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி நடக்குகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கும்.
இது பொல்லாத சிந்தனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதை வெளியே தோர்த்தோம். வெளியே போ அப்படின்னு சொன்னா அது வெளியே போகும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொல்லாத சிந்தனைகளை நம்ம விரட்ட முடியாம எப்படி நம்ம போய் இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற பிசாசை நம்மளால துரத்த முடியும்? அப்போ முதல்ல நமக்கு உள்ள சிந்தனைகளை விதைக்கிற இந்த பிசாசின் கிரியைகளை நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து நாம துரத்தணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புத்தி உள்ள சிந்தையா இருங்கள்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? புத்தி உள்ள சிந்தைகள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னா வேத வசனம் தான் நமக்கு காவல். அந்த வசனம் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்ம செயல் இருக்கும். இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இச்சை பாவம்ன்றது நம்ம உணர்ந்தோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் நடந்தாயிற்று என்கின்ற அந்த வசனம் நம்ம இருதயத்துல தங்கி இருந்துச்சுன்னா அந்த சிந்தை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா அந்த வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதே. இப்போ நம்ம எந்த சிந்தையில இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபையிலே வருவாங்க, சபையில உட்கார்ந்து வசனங்களை கேட்பாங்க, ஆனா அவங்க இருதயமும் எங்கேயோ இருக்கும். அவங்க இருதயம் பொருளாசையினால் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவங்க இருதயம் எங்க இருக்கு? ஏன்னா அந்த சிந்தனை எங்க இருக்குதோ அப்படியே அந்த இருதயத்தை என்ன பண்ணுது, அதை தூக்கிட்டு போகுது. அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம், தேவனுடைய வசனத்தை பற்றியோ இல்ல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படி நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்ல காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்ல வேற ஏதாவது சிந்தனையை நம்ம இதயத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கா? இப்போ மொபைல் பாக்குறோம், மொபைல்ல அதை எல்லா விதத்திலையும் நம்ம பயன்படுத்தலாம், ஆனா அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது இல்லையா? இப்ப அதுல நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது எதை பாக்குறோமோ பிசாசு என்ன பண்ணுவோம், அது மூலமா நம்மளுக்கு சிந்தையை வேறு விதமா உண்டாக்கும். இப்போ டிவி பாக்குறது மூலமாவோ இல்ல ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எதையோ ஒரு அளவுக்கு அதிகமா நம்ம அது மேல டைம் வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம அறியாமலே நம்மளுடைய இருதயம் அதுக்குள்ள போயிடும். அப்ப நம்ம என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தேவனை தேடுகிற அந்த கிருபையில இருந்து நம்ம என்ன பண்ண விடுவோம், விழுந்து போயிடும். யாக்கோப்பு 1:14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமீன். என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். ஆண்டவரை விட்டு விலகி அந்த கிருபையிலிருந்து விழுந்து போறதுதான் மோசம் போகுது. அப்போ எப்படி மோசம் போவாங்க? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுது. இப்போ ஒரு டிவி பார்க்கலாமானா பார்க்கலாம், ஒரு செல்லு பார்க்கலாமானா பார்க்கலாம், எல்லாருக்கிட்ட போன் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எதற்காக அதை பயன்படுத்தும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:31 வாசிக்கலாம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. ஆமீன். அப்போ இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதர் போல் இருக்க வேண்டும். நம்ம உலகத்தை அனுபவிக்கணும். ஏன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட சொல்றாரு, இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும். அவன் பாவம் செஞ்சனால்தான் இன்னைக்கு இந்த உலகத்தின் அதிபதியா பிசாசு இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னா பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது. ஆதாம் கிட்ட கொடுக்கும் போது இருந்த மாதிரி இல்ல உலகம். இப்போ பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கும். அப்ப நம்ம எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனா எல்லாம் தகுதியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. என்ன பாக்குற இன்னொரு சகோதரன் இப்போ அந்த பிரதர் பண்றாரு, நானும் பண்ணலான்னு சொல்லி அவர் இடர்வார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமையாக மாட்டேன். எனக்கு போன் எனக்கு தேவை. இப்போ ஒரு அதுல நல்ல காரியங்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், வேதத்தையும் அதுல தேடலாம். ஆனா எதற்காக நம்ம அதை அதிக நேரம் பயன்படுத்துறோம்? இப்போ நான் மொபைல் பார்க்கலாம், அந்த மொபைல் பாக்குற நேரத்துக்கு நான் ஆண்டவரை தேடுறேன்னா 2 மணி நேரம் மொபைல் பார்க்க சொன்னா பாக்குறாங்க இல்லையா? அந்த 2 மணி நேரம் வேதத்தை தேட முடியுமா அவங்களால? அப்பனா நீங்க போய் பாருங்க. அவரை காட்டிலும் எதற்கும் நம்ம அதிக நேரத்தை ஒதுக்க கூடாது. அப்படி பண்ணா அது விக்கிராராதனை. கர்த்தரை காட்டிலும் வேற யாருக்காவது நம்ம அதிகமா அன்பு கூறி அதுல அதிகமா ஈடுபட்டோம்னா அது விக்கிராராதனைன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு.
அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா நான் எதற்கும் அடிமையாகும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. அப்போ உலகத்தால் நம்ம கரைப்படாதபடிக்கு நம்மளை காத்துக்கிறோமா? எதெல்லாம் பாவமோ அதை விட்டு விலகுங்க. எதெல்லாம் நமக்கு சமாதானம் இல்லையோ அதெல்லாம் விட்டு விலகுங்க. எங்கெல்லாம் ஆண்டோடைய வசனுக்கு புறம்பா இருக்குதோ அங்க நமக்கு வேலை கிடையாது. அப்போ எது நம்ம பண்ணோம்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்க. இவைகள் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம இருக்கணும். அங்கதான் நம்மளுடைய சகவாசமும் இருக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வேஷம் கடந்து போகிறது அப்படின்னு. அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதுன்றத நம்ம என்ன பண்ணோம்? பகுத்து ஆராயணும். இந்த சித்தம் நம்ம செய்யறது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? இப்போ நான் சிந்திக்கிறது, இந்த சிந்தனை கர்த்தருக்கு பிரியமான காரியமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றையும் கேள்வியை கேட்டு பகுத்து ஆரியணும். எது நன்மை, எது தீமை, எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு நம்ம செஞ்சு பிரிச்சு பாக்குறதுனால நம்ம மனம் என்ன ஆகுமா? புதிதாகிறதுனாலே மறுபமாகும். அப்ப புதிதாய் பிறக்கிறோம். ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் ஜலத்துல பிறந்துட்டோம், ஆவில பிறந்திருக்கிறோமா? ஏன்னா நன்மை தீமை, எது நன்மை எது தீமைன்றத பகுத்து பிரிக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பூரண வயதுள்ளவருக்கே தகுன்னு சொல்லி எழுதி. அப்போ வசனத்துல தேறினோம் என்ன பண்ணுவாங்கன்னா, எது நன்மை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அந்த வசனம் எதற்காக எழுதியிருக்கு அப்படின்றத பகுத்து ஆராய்வாங்கன்னு சொல்லி எழுதி. சரி, நம்ம இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். நம்ம ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் ஓடுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் இச்சை அடக்கமா இருப்பாங்க. சாப்பாடுல, காலையில எழுந்துக்கிறதுல, எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு கிலோ அதிகமா ஏறினா கூட அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பந்தயத்துல கலந்து அந்த கிரீடத்தை பெறணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் வெறுத்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சிந்தை ஃபுல்லாமே அந்த வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பல வருஷங்கள் அதுக்காக உழைப்பாங்க. கடைசியில அது வெற்றி பெறுறவங்களையும் நம்ம பாக்குறோம். அப்படி அழிஞ்சு போற பொருளுக்கே இவ்வளவு இச்சை இறக்கமா இருக்கணும்னா, அப்போ நம்ம ஏன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறோம்? நம்ம ஏன் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தெரியாம இருக்கிறோம்னா, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு நான் இங்க எதிர்கொண்டு போனோம்னா, இந்த உலகத்துக்கு நான் இச்சை இறக்கம் உள்ளவனா இருக்கணும். அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு நாம என்ன பண்றோம்? இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம நிலைத்திருக்கணும். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் வேஷம் கடந்து போகிறது. அப்போ நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு எழுதிருக்கு. அப்போ காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறோம்? நமக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல ஆண்டவர் சாப்பிடணும்னா வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப சாப்பிடணும், சொந்த குடும்பத்தை கவனிக்கணும், வழி நடத்தணும், தூங்கணும். ஆனா கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோம்? அந்த 24 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷம் அறிவிக்க முடியுதா? இல்ல வேதத்தை தேடுறோமா? வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்போ வீண் சிந்தைகளை நம்ம வெறுக்கணும். வெறுத்தா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அதுக்கு நம்ம உயிர் கொடுக்க கூடாது. பிசாசு அக்னி அஸ்திரங்கள் எப்படின்னா முதல்ல விதைப்பான். அப்போ விதைக்கும் போது அதுக்கு நம்ம உயிர் கொடுக்க கூடாது. அந்த சிந்தனை என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றத நம்ம அந்த கேள்வியை கேட்கணும். பகுத்து அறியத்தக்க நம்மளுக்கு அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும். இந்த சித்தம், இந்த சிந்தை நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும். அப்போ வீண் சிந்தையை வெறுக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ வீண் சிந்தையும் தீமை தான்.
சங்கீதம் 77 அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆமென். ராக்காலத்தில் என் சங்கீதங்களை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். அதான் அவருக்குள்ளே பேசிக்கிறான். அந்த சங்கீதம் எதனால எழுதப்பட்டது, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், இது தீர்க்க தரிசனமாச்சே, இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே பேசிக்கிறார். என் ஆவி ஆராய்ச்சி செய்ததுன்னா அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஏன்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதி. வேத வசனங்களை படிச்சு பாருன்னு ஆண்டவர் சொல்ல, அதை ஆராய்ந்து பாரு. அதை படிக்க படிக்க இன்னும் அது புதிதாகவே இருக்குது. அப்பதான் நமக்கு தெரியுது இல்லையா, இன்னும் ஒண்ணுமே நம்ம கத்துக்கல, இன்னும் அதுல கத்துக்க வேண்டியது அதிகமா இருக்குது. அது பிரமிக்கத்தக்கதா இருக்குது, அது பொக்கிஷங்களை போல இருக்குது. சங்கீதம் 119 அதிகாரம் 55வது வசனம் வாசி. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். ஆமென். கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுது. அப்போ அவருடைய நாமத்தை நினைத்து கொண்டிருக்கிறோமா? எப்பொழுதும் வேதத்தை நம்ம கை கொள்கிறோமா, ஆராயிரமா அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்கணும்ல. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மை பண்ணுவார்னு எழுதி. வழின்றது நம்ம வாழ்க்கை, நம்ம கர்த்தரிடத்துல சேர வரைக்கும் அது பேர் வழிதான். அப்போ அந்த பாதையில கர்த்தரை நினைத்து கொண்டா மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன். அப்பதான் பாதைகள்னா ஒன்னா செம்மையாகும் இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள்ல போய் நம்ம சிந்தனைகளையோ செயல்களையோ ஈடுபடுத்தி கொண்டிருந்தோம்னா, சிந்திச்சு கொண்டிருந்தோம்னா, நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு செய்வோம். இன்னைக்கு சிந்தனை நாளைக்கு செயலாக மாறும். அப்ப தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேச்சுகள் வச்சுக்கூடாது. இப்போ தேவனை அறியாதவங்க கிட்டயோ இல்ல புறஜாதி கிட்டயோ நம்ம அதிகமா ஐக்கியமா இருந்தோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த விசுவாசம் குறைவுள்ளதா இருக்கும், குன்றி போயிடும். ஏன்னா மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்போஷணைகள் நல்வொழுக்கங்களை கெடுக்கும்னு சொல்லி எழுதி. அப்போ ஆகாத சம்போஷனை என்ன பண்ணும், நல் ஒழுக்கங்களை நம்மளை கெடுக்கும். அப்போ இருக்கிற நன்மையானது நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணும், விலகிப்போம். அப்போ வேதத்தை விட்டு விலகிறதுக்கான எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். தூங்குகிற நீ விழித்துனா, தூங்குறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாவம் செய்யாமல் விழித்திருங்கள்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கும். அப்போ விழித்திருங்கள்னா பாவம் செய்யாமல் விழித்திருங்கள்னு அர்த்தம். அப்போ தூங்குகிற நீனா, அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா, பாவத்துல இருக்கிற நீ மரித்தோரை விட்டு எழுது. யாரு மரித்தவங்க? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். நம்மளும் ஒரு காலத்துல அக்கிரமத்துலதான் இருந்தோம், பாவங்கள்ல மரித்திருந்த நம்மளை எப்படி உயிர்ப்பித்தார்? எப்படி உயிர்ப்பித்தார்? நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம உயிர்ப்பித்தோம், புது மனுஷனாய் பிறந்தோம். அதனாலதான் மரித்தோருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது நம்ம வசனம் எழுதிருக்குது. அதனாலதான் மரித்தோருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ மரித்தவங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. அப்ப புறஜாதியா இருக்கும், தேவனை அறியாதவங்க கிட்டயும் நம்ம போய் சகவாசம் எல்லாம் வச்சு கூடாது. அப்படி நீ எழுந்து மனம் திரும்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாக்குறோமா? அப்போ உண்மை உள்ளைகள் எவைகளோ அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் இல்லையா? அவைகளே சிந்தித்துக் கொண்டு தேவ வசனம் தாங்க உண்மை, வேதமே சத்தியம். அப்போ சத்தியத்தை அறிவில்லானால் சத்தியம் உங்களை விடுதலாக்குமே. அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ சிந்தனையில என்னென்ன சிந்தனைகள்லாம் இருக்குதுன்றத நம்ம சில வேதத்துல இருந்து பார்ப்போம். மேட்டிமையான சிந்தையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆமேன். ஆமேன். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருன்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப இஸ்ரேல் ஜனங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நம்மை ரட்சித்தார். எல்லோரும் கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வரணுன்றதுக்காக ஆண்டவர் அப்படி செஞ்சாருன்னு எழுதியிருக்கு இல்லையா? அத கிருபன்னு எழுதியிருக்கு.
ஈவுன்னு எழுதிருக்கு. அதை போய் நம்ம அதை மேட்டிமையா சிந்திக்க கூடாது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானது, கிரியையினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி எழுது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு எழுதி. உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் என்ன தெரிந்து கொண்டார்னா பைத்தியங்களை தெரிந்து கொள்வார். ஆனா நம்ம பைத்தியம் சொல்றதுல எவ்வளவு சந்தோஷம், நம்ம பைத்தியமா இருக்கு. அப்போ நம்மை நாமே தாழ்த்தணும். மேட்டுமையான சிந்தை இருக்குதா? இன்னைக்கு அநேக வசனங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அநேக ரகசியங்கள் நமக்கு தெரியும். வேதத்தை எப்படி பகுத்தறிதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இதனால நம்ம மேட்டுமையா இருக்கலாமா? ஒரு பலவீனமான சகோதரனையோ இல்ல ஒரு திருத்துவக்காரனையோ இல்ல சத்தியம் அறியாதவர்களையோ நம்ம அற்பமா எண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. சுபாவ கிளையை தேவன் தப்ப விடாமல் இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கை. அப்போ மேட்டுமையாய் சிந்தையா இருக்காத, பயந்துருன்னு கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார் இல்லையா? இதே இன்னொரு சிந்தையும் பார்க்கலாம். லூக்கா 1:51 வாசிக்கலாம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். ஆமென். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அவங்களுக்கு அகந்தை எங்க இருந்துச்சா? இருதய சிந்தையில இருந்து. எனக்கு எல்லாமே தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும், ஆண்டவர் என்ன நிறைய பணக்காரனா ஆக்கி வச்சிருக்காரு, எனக்கு நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு அகந்தையா நம்ம இருக்கலாமான்னா இருக்க கூடாது. நம்ம தாழ்மை உள்ள இருதயமா இருக்கிறதா? ஏன்னா கர்த்தர் பாவிகளை கூட மன்னிக்கிறாரு, ஆனா பெருமை உள்ளவனையும் எதிர்த்து நிக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா ஒருவரை ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கு. ஏக சிந்தைனா என்னது? கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ள இருக்கணும். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதீங்க. நமக்குதான் நிறைய தெரியும் நினைக்கிறேன். நம்மளோட நிறைய பேருக்கு நிறைய தெரியும். நிறைய நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் ஆண்டவர் அங்கங்க உலகம் முழுவதும் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, இரக்கம் கிடைத்திருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீசஸ் நேம்ல நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். கர்த்தரை தேவன் என்று அறிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்திருக்கிறோம். சர்வ வல்லவர் வரப்போகிறார், அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இது எதனால இருக்காச்சுன்னா நம்மளுடைய ஞானமோ புத்தியோ நமக்கு அதை தெரிவிக்கல. தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் அவருடைய சொத்துக்களை நான் கடைசி நேரத்துல சேர்ப்பேன்னு சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து என்னுடைய சம்பத்துன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! தேவன் கொடுக்கிற ஈவாச்சே. ஈவுனா பிச்சை. அப்போ அப்படிப்பட்டதை போய் நம்ம பெருமையால இதை நம்ம நினைப்போமானா, ஏன்னா சுபாவத்திலே தேவன் தப்ப விடல இல்லையா? அது நமக்கு திஷ்டாந்தமா இருக்குது. உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:3 வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென். ஆமென். ஒன்றையும் வாதிலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல். எதை செஞ்சாலும் ஒரு தர்மம் பண்றோமா, இல்ல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, ஒரு மறைப்பொருளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரா, அதை சொல்றதா இருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் இந்த சபை ஜனங்கள் மீது அன்பு கொண்டதுனால என்ன பண்றாரு? ரகசியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போ கர்த்தர் அன்பு கூறுறாரு, அதனாலதான் நம்மளுக்கு அது அவர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷனுக்குரிய அறிவான், அது போல தேவனுடைய ஆவியன்றி தேவனுக்குரிய ரகசியங்களை ஒருவனும் அறிய மாட்டான்னு எழுதிருக்கு. அப்போ அதுல நம்ம சந்தோஷப்படலாம், கர்த்தரை துதிக்கலாம். ஆனா எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே தான் நம்ம செலுத்தணும் இல்லையா? அப்போ எதை செஞ்சாலும் அதை கர்த்தரோட நாம மகிமைப்படும்படி செஞ்சுட்டு மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் எப்படி நினைக்கணுமா? மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவர்கள் தான் சிந்திக்கணும். அவங்க நம்மளோட மேன்மை உள்ளவங்க தான். தேவனுக்கு அதிக வசனத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? கீழ்ப்படுறாங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுறாங்க, கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க, கர்த்தர் அநேக காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மத்தவங்களை பார்க்கும்போது நம்மள அவங்களோட தாழ்த்திக்கணும். ஏன்னா அதனாலதான் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லி எழுதுது. எப்படி கீழ்ப்படி முடியும்? அவங்க நம்மளோட மேலானவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க, கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்மளை விட அவங்க மேன்மையானவங்க நம்ம நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்மளால கீழ்ப்படிய முடியும். இப்போ இருமாப்பான சிந்தை சொல்லியும் வேதத்துல எழுதியிருக்கு. அதையும் வாசிச்சு பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 வரைக்கும் வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும்
நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். ஆமே. இங்க இருமாப்பான சிந்தைன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்ப இந்த உலகத்துல ஐஸ்வர்யனா இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு 4 தலைமுறைக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு இருமாப்ப உள்ள சிந்தனை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓமையில சொல்லுவார்ல, மதிகேடனே, இன்று உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது உன்னுடையது யாருடையதா இருக்கும்? அப்போ யார் மேல நீ நம்பிக்கை வைக்கணும்? ஐஸ்வர்யம் நம்மளை காப்பாத்தாது, ஐஸ்வர்யம் நம்மளை நித்திய ஜீவனை கொண்டு போகாது. நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலதான் நம்ம நன்மை வைக்கணும் இல்லையா? அப்போ இந்த சகல விதமான நன்மைகளும் நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு சாப்பாடா இருக்கட்டும், ஒரு நல்ல வேலையா இருக்கட்டும், ஒரு துணியா இருக்கட்டும், இல்ல எதுவாக இருக்கட்டும், பரத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ எல்லாவற்றையும் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். நன்மை செய்யணும். நற்கிரியில எப்படி இருக்கணும்னா ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்றது, நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வருங்காலத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லி வசனம் வாசிக்கிறேன் இல்லையா? அங்க திருடன் அந்த பொக்கிஷங்களை எடுக்கிறதும் இல்லை, பூச்சி அதை அரிக்கிறதும் இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்களோட இருதயம் இருக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் கிரியை ஏத்த பலன் என்னோட கூட வருகிறது. இப்ப கர்த்தர் நிச்சயமா நம்ம எதை விதைக்கிறோமோ அதற்கான பலனை நம்ம அறுப்போம். அப்போ இதுல அக்கிரம சிந்தைன்னு சொல்லி ஒரு வசனம் எழுதியிருக்கு, அதை வாசிக்கலாம். சங்கீதம் 66 அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆமீன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படி என் இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இன்னைக்கு அநேகருக்கு வியாதியில இருந்து குணமடையாம இருக்கிறாங்க. அநேகருக்கு வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட முடியல. இப்படி அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் ஜெபம் பண்றோம் பிரதர், பல வருஷங்களுக்கு நாங்க ஜெபம் பண்றோம், எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை இல்லை அப்படின்னா நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணு மங்கவும் இல்லை, எனக்கு காது கேட்காமலும் இல்லை. நீ ஜெபம் பண்றது எனக்கு கேட்காதபடி எதிர்க்குன்னா உனக்கும் எனக்கும் சுவராக உன்னுடைய பாவங்கள் தான் சுவராக நிக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் நான் உனக்கு என்ன பண்ண முடியல, கிருபை செய்ய முடியல. அவர் இடத்துல ஏசாயால சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ண, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நன்மை செய், ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் இறங்கு, தீமையை விட்டு விலகு, அப்ப வா வழக்காடுவோம் வா அப்படின்னு. அதாவது வாங்க அப்ப வா பேசிக்கலாம், உனக்கு என்ன பிரச்சனை, உன் பாவங்கள் செவேறிந்தாலும் வெண் பஞ்சை போல மாற்றுவேன்ற. அப்போ நம்ம இருதயத்துல அக்கிரம சிந்தன்னா, உங்களுக்கு அக்கிரமம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? தேவனுடைய வசனத்துக்கு புறம்பா இருக்கிற எல்லாமே அக்கிரமம் தான். யாவரோடும் சமாதானமா இருக்கிறோமா, எல்லாரிடத்திலயும் அன்புள்ளவங்களா இருக்கிறோமா, இல்ல யார் மேலே கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னு வைங்களேன், இல்ல பொறாம இந்த மாதிரி எண்ணங்கள்ல மேட்டிமையான சிந்தை இந்த மாதிரிலாம் இருந்துட்டு நான் போய் ஜெபம் பண்ணனா நம்ம ஜெபம் கேட்காது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப தேவ பக்தினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்கிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால், வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை நாம செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அப்ப நிச்சயமா நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, நீங்க கவலைப்படாதீங்கன்றது. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இப்போ இன்னொரு சிந்தையை பத்தி பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சொல்லி எழுதி வாசிக்கலாம். சங்கீதம் 41 அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார்.
பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆமென். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். அப்போ நம்ம அநேக ஏழைகளை பார்க்கிறோம், போகும்போது வரும்போதும் பார்ப்போம், நம்ம சபைகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எதனா நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம், இல்ல நான் போகும்போது எதனா ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கேன், அது போகும்போது யாருக்கா கொடுக்கலாம், இல்ல பழைய துணி இருக்கேன் என் வீட்டுல பேக்ல வச்சுக்கலாம், இப்படி நான் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல நான் இந்த காசு எனக்கு வர வேண்டியது, அதை வந்தா நம்ம இந்த ஏழைங்களுக்கு இதை செய்யலாம், அப்படி உற்சாகமா கொடுக்கணும்ன்ற அந்த இருதயத்துல அந்த சிந்தை உங்க மேல இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏழை எளியவங்க மேல சிந்தை. சரி, அன்னைக்கு நம்ம பார்த்தோமே, அவருக்கு நம்ம அதை ரோட்ல உட்கார்ந்து இருந்தாரு, அவருக்கு நம்ம எதுனா கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சிட்டே வரோம் பாத்தீங்களா, அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சிந்தையை உள்ளவன் எவனும் பாக்கியம். ஏன்னா சிந்தை இருந்தா மட்டும்தான் உங்கள செயல்ல வரும். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். இந்த 3ஆம் உலகப் போர் வந்தா கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்னு சொல்லி எழுதிக்கலையா, என் வசனங்களை நீ காத்து கொண்டபடினால் நானும் உன்னை காப்பேன்னு சொல்லியிருக்காரு. பூமியில் அவன் பாக்கியமுள்ளவனா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாயிருக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், தாங்குவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவனுடைய வியாதியை அவன் படுக்கையில இருந்து மாற்றி போடும். ஏழை எளியவங்க மேல நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவணும்னு நினைச்சாலே இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்வார்னு சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது, நமக்கு தேவை என்ன, எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்றதே தெரியாது. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அந்தபடியே ஆவியானவர் தாமே பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். ஏன்னா நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டுகிறது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அப்போ ஆவியின் சிந்தைக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணுமே தவிர மாம்ச சிந்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நமக்கு என்ன சிந்தை உண்டாயிருக்கணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புத்தி உள்ள சிந்தைன்னு. இங்க கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுது. அப்போ எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா. அப்போ கிறிஸ்துவின் சிந்தைனா என்ன அப்படின்றத அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ அடுத்த கேள்வி நமக்கு உதயமாகணும், கிறிஸ்து கிட்ட என்ன சிந்தை இருந்துச்சு இல்லையா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் இருக்கு இல்லையா. இது இன்னொரு மொழிபெயர்ல எப்படி இருக்குன்னா, அவர் தேவனாய் இருந்தும் எழுதிருக்கு. அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனா இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னா, அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் எல்லாத்தையும் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது கிடையாது. அவர் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் வரும்போதுதான் அவரால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தேவன் ஆவியா இருந்தார், இப்பவும் ஆவியா இருக்கிறார். அப்போ அவர் ஒரே ஒரு முறை என்ன பண்ணாரா, மாம்சத்துல நமக்காக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் எப்படி இருந்தனா கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் முகத்துல எச்ச துப்புறாங்க, அவர் கண்ணை மூடி அறையிறாங்க. அப்பவும் அவர் அமைதியா இருந்தாரு, தன்னை தாழ்த்தினாரு. உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே நடக்கும்ன்றத தீர்க்க தரிசனங்கள்ல எழுதி வச்சிருக்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட தேவாட்டு தாம் அன்புள்ளவர் அப்படின்றத, அந்த அன்பை நமக்கு காண்பிக்கிறதுக்காகவும் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமும் என்ன பண்ணாரு, இந்த சிலுவையின் அவமானத்தை சகித்தார் இல்லையா. அப்ப எவ்வளவா தன்னைத்தானே தாழ்த்தினார்ன்றத பாருங்க. தேவாதி தேவனா பரலோகத்துல இருக்கும் போது எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம இரவும் பகலும் துதித்து கொண்டிருந்த கர்த்தர் நமக்காக, அது ஒருத்தரும் சொல்லணும், எனக்காக, என்னுடைய அக்கிரமங்களில் இருந்து என்னுடைய பாவங்களில் இருந்து மீட்கிறதுக்காக என் மீது கொண்ட அன்பு நிமித்தம் கர்த்தர் எனக்காக இறங்கி வந்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார்.
அப்படிப்பட்ட தாழ்மையான இருதயம் நமக்கு இருக்குதா? கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோமா? அதே போல நான் கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அப்ப கிறிஸ்துவையே நம்ம என்ன பண்ணுவோம்? நினைத்துக் கொள்ளுங்கள் வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ணலையா? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார்னு சொல்லி, அவருக்கு முன்னாடி என்னங்க சந்தோஷம் இருந்துச்சு? அவர் ஏற்கனவே தேவன் பரலோகத்துல சிங்காசனத்துல தான் உட்கார்ந்து இருந்தார். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எழுதியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சிங்காசனம் இருந்துச்சு, அதுல ஒருத்தர் தான் வீட்டு இருந்தார். அதுல 8வது வசனம் பாத்தீங்கன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி தேவ தூதர்கள் எல்லாரும் சாஷ்டாந்தமா விழுந்து வணங்குறதை நம்ம பாக்குறோம். யாருங்க இருந்தவர்? மோசே கிட்ட சொல்றாரு, இருக்கிறேன் என்கிறவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லுன்றார். எங்க 2 இல்ல 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்றார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. யார் வருகிறது? யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார்னு சொல்லி எழுதிருக்கு. இதே நீங்க சகரியா 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் வருகிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவர் ஏற்கனவே பரலோகத்துல தேவனாதான் வீட்டிலிருந்து சிங்காசனத்துல வீட்டிருந்தார். அது இல்ல, அங்க திரும்ப போய் அங்க உட்கார்றது இல்ல அவருக்கு சந்தோஷம். அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சுன்னா, பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம், உங்களே என்னைய நித்திய ஜீவனுக்குள்ள வந்து சேர்க்க போகிறோம், அதுக்காக நீங்க என்ன வேணா என்ன பண்ணிக்கோ, என் பிள்ளைகளை நான் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். அதற்காக தாமே என்ன பண்ணாருன்னா, சிலுவையின் மரணத்திற்கு, அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் ஜீவனை எனக்கு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்பவும் எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாரு. அப்போ தன்னைத்தான் அவர் சந்தோஷத்துல அந்த அன்பின் நிமித்தம் அதை ஒப்பு கொடுத்தார். சந்தோஷமாய் சகித்தார்னு எழுதிருக்கு. அப்போ நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னு வைங்களேன், இல்ல யாராவது அசிங்கப்படுத்தினாங்க, யாராவது அப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா, எங்க அப்பாவையே எச்சத்து போய் அவமானப்படுத்தினாங்க, எனக்காக அது பொறுமையா சகித்தார். எதுக்காக? நான் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்னு. அந்த அன்பு அவருக்கு இருந்துச்சு, அதே அன்பு நமக்கு இருக்கணும் இல்லையா? எங்க அப்பாவை பார்க்கணும், அவரிடத்துல போய் வாசமா இருக்கணும், அவர் கூட அந்த 1000 வருஷ அரசாட்சியில நம்ம மகிமையில நம்ம அடைய போறோம். இப்படி அந்த அன்பு நமக்கும் இருந்துச்சுன்னா அவரையே நினைத்துக் கொள்ளணும். பட்ட பாடுகள்ல எப்படி அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. பிதாவே அவர்கள் அறியாது செய்யறாங்க, அவரை மன்னியும்னு சொன்னார். அப்ப நம்மளும் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? இந்த தாழ்மையான இருதயத்தை நமக்குள்ள இருக்குதா? இந்த அவமானத்தை சகிக்கிற எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம முன்னாடியே நினைக்கணும், காலைல எழுந்தும் போதே நீங்க நம்மளுக்கு போற இடத்துல எல்லாம் எங்குமே நம்மளுக்கு வெற்றி சிறக்க பண்ணாதான் போறாரு கர்த்தர் இல்லையா? நம்மோட இருக்கிறார். சில இடத்துல சில அவமானங்களை நம்ம சந்திக்கிறோம், அப்பவும் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோமா? பேதுருவையும் யோவானையும் பாத்தீங்கன்னா, இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு அனுப்புறாங்க, அவமானப்பத்தி தான் அனுப்புறாங்க. ஆனா அவன் சந்தோஷமா வெளியே வந்து திரும்ப அவர் நாமத்தை பிரசங்கப்படுத்துறாங்க. ஏன்னா அவர் நாமத்து நிமித்தம் துன்பப்படுத்துறதுக்காக அவன் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் எழுதியிருக்கு. கிறிஸ்துவோட சிந்தையை ஆயுதமா தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா பிசாசு எறிகிற அக்னி அஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவிழ்த்து போடணும்னா ஆவியின் பட்டயங்கள் நம்ம எடுத்துக்கணும். கிறிஸ்துவோட சிந்தையை ஆயுதமா தடுத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நாமம் அது ஆயுதம். முதல் தாவீது இதை கோலியாத்து கிட்ட பயன்படுத்தும் போது கிறிஸ்துவோட நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை பட்டயமாக பயன்படுத்தினார். இன்னைக்கு அதே பட்டயத்தை நீங்களும் நானும் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறோம். அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள் சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும். அவருக்காக எதனா செய்ய முடியுமா? எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அந்த மட்டும் நம்ம இருதயத்துல அந்த நன்றி அறிதல் இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்வோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும்
என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எத்தியோலுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா இருக்கிறதுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? என்ன ஒரே சிந்தையா இருக்கணும்? யாருக்கு சொல்றாரு? இதற்கு நல்லா பாருங்க. நீங்க கீழே பாத்தீங்கன்னா, மற்ற என் உடன் வேலையாட்கள் கூட சுவிசேஷ வேலை விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தனா, கிறிஸ்து எனக்காக சிலுவையில என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களுக்காகவும் மறித்ததுனால அந்த நன்றி அறிதல் என் இருதயத்துல இருந்துச்சுன்னா, நான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்வேன். என் தேவனுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நான் என்ன செய்ய முடியும்? வானமும் அவர்தான், பூமியும் அவர்தான், எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அவர்தான். எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? இப்போ ஒருத்தர்கிட்ட 10 தாளந்து, ஒருத்தர்கிட்ட 5 தாளந்து, ஒருத்தர்கிட்ட 2 தாளந்து. தாளந்துன்றது டேலண்ட், ஆத்மா கிடையாது. அப்போ என்ன ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு? என்ன திறமையை கொடுத்திருக்கிறாரு? எதை கர்த்தர் கொடுத்தாரோ அதை திரும்பவும் கர்த்தருக்கே கொடுப்போம். கர்த்தரோட சுவிசேஷத்துக்காக, சபைக்காக ஆண்டவர் அதை நம்ம கொடுத்திருக்கிறாருன்றதை புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு, நிறைய பேருக்கு போதிக்கிற வரங்களை கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே கர்த்தருடைய சபைக்காக, கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? இதை செய்யறோமா? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கர்த்தருக்காக, நம்ம சபைக்காக என்ன செய்யறோம்? ஏழைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விசாரிக்கிறோமா? அதே போல வேதத்தை நன்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமா? இல்ல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? இல்ல வேற சபைக்காக நம்ம என்ன? ஒரு உலக காரியங்களை நிறைய பேர் நிறைய டேலண்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. அது சபைக்கு ஏதாவது தேவைப்படுதா? இப்போ ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறதுலயோ இல்ல வீடியோ போடுறது, இப்படி என்ன உங்களுக்கு திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்துறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதே சிந்தைதான் இருக்கணும். ஏதாச்சும் நான் கர்த்தருக்காக செய்ய முடியுமா? ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்கிட்ட எனக்கு நீங்க என்ன வரங்கள் கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கீங்களா, அதை நான் கர்த்தருக்காக பயன்படுத்தி எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லி கேளு. அப்போ ஒரே சிந்தை தான் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்க. நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்த அவருக்கு வரும்போது கர்த்தர் வருகிறார், அவருக்கு நான் எதிர்கொண்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களா இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படினா அவருக்கு என்ன சிந்தை இருந்துச்சு? பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கும், என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நான் மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் அன்பை பிள்ளைகள் ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாங்கன்றத அந்த சிந்தை தான் நமக்கும் இருக்கணும். கிறிஸ்துவோடைய பாடுகள் பட்டால் அவருடைய நம்ம அரசாளுவோன்ற அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமீன். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்திக்கணும். இப்ப சபையா இருக்கிற நம்ம எல்லாமே எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, தனித்தனியா அவயங்களா இருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமாக ஒரே சரீரமா இருக்கும். அப்போ நமக்குள்ள ஒரே சிந்தை தான் இருக்கணும். அப்போ கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்கு நான் எதிர்கொண்டு போறேன். இவ்வுலக வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்துல எந்த பிரயோஜனமும் நம்ம இல்லை. நம்ம தாயின் வயிற்றுல வந்தோம், நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியா தான் போறோம், எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. நம்ம இந்த ஐஸ்வர்யத்து மீது நம்பிக்கை இல்லாம கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்துட்டு இந்த உலக கவலை, மாம்ச மயக்கம் இதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாளையை பத்தி நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களை கேளுங்க. நாளைக்கு நடப்பது என்ன பண்ணாது உங்களுக்கு தெரியாது. உங்க ஜீவன் எப்படிப்பட்டது? அப்போ கொஞ்ச காலத்துல தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தா என்ன காரியத்தை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, பேசுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையா நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடைய இதுக்காக கவலைப்படும்.
அப்போ மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உலக காரியங்களுக்கோட கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மள என்ன பண்ணோம்னா நெருக்கி போடும். நம்ம ஏற்கனவே பாக்குறோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னா வசனத்தை கேட்கலா இருக்கிறாங்க. ஆனா கேட்டவுடன் என்ன பண்றாங்க, பிரபஞ்சத்தினுடைய கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாம இருக்கிறாங்க. ஆண்டவர் அதனாலதான் என்ன சொல்றாரு பாருன்னா, உங்கள் இருதயங்கள் பெருந்தின்றிகளாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு இங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம் இதெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னா நம்மள நெருக்கி போட்டு ஆண்டவருடைய வருகையில பலன் கொடுக்க முடியாம போயிடும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, புத்தி உள்ள சிந்தைகளா இருங்க அப்படின்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கணும். அப்போ முதலாவது நமக்கு என்ன தேவைன்றதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தெரியப்படுத்தி ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ உங்க இருதயங்கள் என்ன ஆகும், தேவ சமாதானம் ஆகும். கர்த்தரிடத்துல சொல்லிட்டு அவர் நிச்சயமா செய்வார். அப்போ உங்கள் இருதயங்கள் எல்லா சிந்தைக்கும் மேலாக என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இன்னமும் உலக கவலைகளை போட்டு நெருக்கிட்டு, இல்ல இன்னும் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் பிள்ளைகள் இல்ல, இன்னும் என் பையனுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு அது இல்ல இது இல்ல, நான் இன்னும் அப்படின்னு சொல்லி அழியக்கூடியதை குறித்து நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஜீவன் எதுனா ஆவியின் சிந்தை மட்டும்தான். அதனால்தான் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளா இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஆமேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணமா இருக்கட்டும், அது மாம்ச சிந்தையா இருக்கட்டும், இல்ல பொல்லாத சிந்தையா இருக்கட்டும், இல்ல பிசாசுர சிந்தையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த சிந்தையை நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த எண்ணத்தை சிந்தையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துது. எந்த எண்ணமா இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால விரட்டுது. இது தேவனுக்கு விரோதமான சிந்தனை, இது பொல்லாத சிந்தனை. இந்த சிந்தனை என்னை பாவத்துக்கு தூண்டும். அப்படிப்பட்ட எந்த சிந்தையும் முதலாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னை விட்டு போ. இந்த சிந்தையை உண்டாக்குற பொல்லாத பிசாசே உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறு அப்படின்னு அந்த சிந்தையை விரட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் மேல கோபத்தை உண்டாக்குற சிந்தையா, ஒரு சகோதரன் மேல விருப்பம் உண்டாக்குற சிந்தையா, அவன் என் சகோதரன். அப்போ அவனுக்கு விரோதமாக இந்த எண்ணங்களை உண்டாக்குற பொல்லாத அசுத்தாவே என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லு. அப்போ கர்த்தர் வசனத்துக்கு ஏதுவாக உண்மை உள்ளவைகள் எதுவோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அப்போ பரிசுத்தமான நினைவுகள் மட்டும் நம்ம வேத வசனங்களை ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார், ஏன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் இப்படின்னு போகும்போது வரும்போதெல்லாம் அதையே சிந்திச்சுட்டு ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. இன்னைக்கு யுத்தங்களை பாக்குறோம். இந்த யுத்தங்கள்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே சொன்னாங்களே. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. நம்ம கண்களுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி வரும்போதே நம்ம நம்புறதுன்னா நம்மை நாமே சிந்திச்சு பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தோம்னா நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளை இலக்காக நினைச்சு நம்ம என்ன பண்றோம், நீங்க ஓடிக்கொண்டு நம்முடைய கர்த்தர் வருவார், நமக்கு நீதி செய்வார். நீங்க படுகிற எல்லா பிரயாசத்தையும் மறந்து விடுறதுக்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லி எழுதி. அப்போ ஆண்டவருக்காக வேலை செஞ்சு காத்திருக்கிறவன் தான் எஜமா எப்போது வருவார்னு சொல்லி காத்திருப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு கர்த்தருக்காக என்ன வேலை செஞ்சிருக்கிறோம், கர்த்தர் கேள்வி கேட்பார் இல்லையா.
நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்றத ஆண்டவர், நான் உனக்காக ஜீவனை கொடுத்தனே, நான் எனக்காக என்ன செஞ்சேன். அப்போ அந்த பரம அழைப்பை, பந்தய பொருளை அடையத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா விஷயத்திலும் நம்ம இச்சை அடக்கமா இருக்கிறோன்றத நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தை விட்டு என்ன பண்றோம், ஒத்த வேஷம் தரிக்காம இருக்கிறோன்றதை நம்ம வாசிச்சோம். அப்போ நம்மில் தேறினவர் யாவும் இந்த சிந்தையாகவே இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்க வேற சிந்தையை நம்ம சிந்திச்சுட்டு இருந்தா தேவன் என்ன பண்ணுவாராம், அதை வெளிப்படுத்துவாராம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா இன்னைக்கு சிந்தையை பத்தி தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு. வேற எதையாவது குறித்து யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா, விட்டுருங்க, மறந்துருங்க. அதை விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இல்ல மாம்ச சிந்தை உங்களுக்கு தோணுதா, இல்ல பொல்லாத சிந்தனைகள் இருக்குதா, அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால விரட்டி அடிங்க. அப்போ ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்கணும். ஓ, நிறைய பேருக்கு நிறைய வசனம் தெரியும், சில பேருக்கு கொஞ்சம் வசனம் தெரியும். யாருக்கு எவ்வளவு வசனம் தெரியுமோ, எந்தெந்த வசனம் உங்க இருதயங்களுக்கு எழுதப்பட்டிருக்கோ அதுல நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கும். கர்த்தருடைய வருகை சமயமா இருக்குது. என் இருதயங்களை சோதித்திருந்து என் சிந்தையை கிறிஸ்துக்குள்ளாக நம்ம காத்துக்கிறோமா, அவரோட வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு போறோமா, அந்த சந்தோஷம் இருக்குதா. முதல்ல கர்த்தர் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போற சந்தோஷம் இருக்குதா, இல்ல இன்னமும் பயப்படுறோமா. பயப்படுறோம்னா நமக்குள்ள பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும். நம்ம இருதயத்துல ஏதாவது இருக்கா, யாரோடும் சமாதானமா இருக்கிறோமா, எந்த ஒரு காரியமாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடர்லா இருக்குதான்றத சோதிச்சு பாருங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி எழுதி, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோட இருப்பார்னு சொல்லி எழுதி. அப்போ கிறிஸ்துவோட சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவோட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளணும். புத்தி உள்ள சிந்தையா இருக்கணும் இல்லையா. அப்போ ஏக சிந்தையா இருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு உண்டாயிருக்கணும் இல்லையா. அப்போ உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போவது கர்த்தர் தாமே நம்மள ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்வாராங்க. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களோட சிந்தையை நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏதாவது நாங்க வேற சிந்தையில நாங்க இருந்திருந்தானா அதை இன்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கப்பா. அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உங்களுடைய சிந்தையை நாங்க ஆயுதமா தரித்து கொள்ள எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. அப்பா, பரிசுத்தமான சிந்தனைகளை எங்களுக்கு விதையுங்கப்பா. உங்களுடைய சிந்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்கும்படி கிருபை செய்தரலாம் கர்த்தாவே. அப்பா, நாங்க எதை கொடுத்தோம் நாங்க கவலைப்பட மாட்டோம் கர்த்தாவே. நான் ஜபத்துல ஸ்தோத்திரத்தோட உங்களுக்கு நாங்க அதை தெரியப்படுத்திட்டோம் ஏசப்பா. நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உண்மை விசுவாசிக்க வேண்டியதே எங்களுடைய கிரியா இருக்குது ஏசப்பா. நாட்கள் சமீபமா இருக்கிறதுனால நாங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி எங்களை பயன்படுத்துங்கப்பா. அதற்கான ஞானத்தையும் அறிவும் கொடுங்கப்பா. சரீரத்துல பலனை கொடுங்கப்பா. அதுக்கான வழிவாசல்களை திறந்தரலும் கர்த்தாவே. அப்பா, இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை போய் அறிவிக்க எங்களுக்கு அந்த வாய்ப்பையும் அந்த வழிவாசலையும் திறந்தரலும் கர்த்தாவே. அந்த அனுகிரகம் செய்தரலும் கர்த்தாவே. அப்பா, நாங்க போற இடமெல்லாம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற முடியும் மகா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சபை ஜனங்களை நீ நேசிக்கிற எவ்வளவாய் நேசிக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, அந்த ஜனங்களுக்காக எங்களுக்காக நீ ஜீவனை கொடுத்திருக்கா. அதற்கு நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் கர்த்தாவே. அப்பா, யாது ஒரு கசப்பான வேர் எங்கள் இருதயத்தில் முளைத்திலம்பி எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்குதுப்பா. அப்பா, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்னு சொல்லி எழுதியிருக்குப்பா. அதனால எங்க பரிசுத்தமான சிந்தையை எங்களுக்கு கொடுங்கப்பா. பரிசுத்தமான எண்ணங்களை கொடுங்கப்பா. எங்கள் சிந்தைகளே எங்களுக்கு செயலாக வரும் ஏசப்பா. அதனால உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்குது. எங்களை பாதுகாத்தாலும் கர்த்தாவே. எங்க ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. உங்களையே நம்பி இருக்கிறோம் ராஜா. எங்களை கைவிடாது. உங்களுடைய வருகையில் எப்படியாவது எங்களை உங்களுடைய நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு சேருங்கப்பா. துதியும் கனமும் மகிமை என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.